ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிந்து பைரவி நாடகத்தில் மகாவும் இசைக்கியும் கோயிலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இசைக்கி சொல்கிறாரு, அக்கா என்னக்கா அந்த பைரவியும் அந்த ஆறுமுகமும் பிரிஞ்சுட்டாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எனக்கு வந்து ஐஷு சொன்னாக்கான்னு. ஆமாண்டா, அந்த பைரவியும் ஆறுமுகமும் பிரிஞ்சுட்டாங்க தான். அதாவது அந்த பைரவிக்கு விருப்பம் இல்லாமல் அந்த ஆறுமுகம் வந்து கல்யாணம் பண்ணிட்டானா. கல்யாணம் நிறுத்திடு அப்படின்னு சொல்லியும் கல்யாண மேடைக்கு வந்து பைரவி நிறுத்திடுவாருன்னு எதிர்பார்க்கும்போது பைரவியை பிடிச்சிருக்கு, எனக்கு சம்மதம்னு சொல்லி தாலி கட்டிட்டானாண்டா. அதனால் அந்த பைரவி கோவத்தில் சிந்து எப்படி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணாலோ அந்த கல்யாணம் ரத்து செஞ்சீங்களோ அதே போல் எங்களுடைய கல்யாணத்தையும் ரத்து பண்ணிடுங்க அத்தைன்னு அன்னபூர்ணிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காடா. அதனால் வந்து அந்த பைரவியும் ஆறுமுகமும் பிரிஞ்சுட்டாங்க. எனக்கு இப்போ இருக்கிற ஒரே ஒரு மன ஆறுதலே அந்த பைரவியும் ஆறுமுகமும் பிரிஞ்சது தான்டா. அந்த வீட்டில் நான் ராணி மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த சிந்து அந்த அன்னபூர்ணி வந்து என்னை வந்து ஸ்டோர் ரூமில் தங்க வச்சுட்டா. எவ்வளோ வேலை தெரியுமாடா, எனக்கு ஹெல்ப்பு கூட வேற யாருமே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏங்கா ஐஷுவை கூப்பிட்டுக்கிறதானேன்றாரு. உடனே ஐஷுவையும் யாரையுமே ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாடா அந்த அன்னபூர்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமும் சிவா வீட்டில் வந்து அன்னபூர்ணிக்கிட்ட வந்து அன்னபூர்ணியோடைய அண்ணன் ஒய்ஃபு எல்லாரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, அன்னபூர்ணி அதாவது ஸ்வேதாக்கு சுவாதிக்கு வந்து இப்போது நீ வந்து சிவாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன், ஆனால் சிவாவுக்கு வந்து அதில் விருப்பமே இல்லைன்னு தோணுதே, எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அன்னபூர்ணி சொல்கிறாங்க, அந்த சிந்து வீட்டில் இருக்கிற வரையும் அவன் அப்படி தான் இருப்பான், ஆனால் அவங்களுக்கு கொடிய சீக்கிரத்துலேயே டைவர்ஸ் ஆகிடும், அதனால் அவள் வந்து வீட்டை விட்டு போயிடுவா, அதுக்கப்புறம் சிவா என் பேச்சை தட்டவே மாட்டான் அப்படின்றாங்க. ஓகே, சிவாவும் உன் பேச்சை தட்ட மாட்டான்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஆன்ட்டி நீங்கள் உட்காருங்க நான் பரிமாறுறேன்னு சொல்லிட்டு சுவாதி வந்து பரிமாறுறாங்க. அந்த நேரத்தில் சிவாவும் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக வராரு. சிவா வாயை நீயும் சாப்பிடன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பரிமாறுறாங்க சுவாதி. அதுக்கப்புறம் புதினா சட்னி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி சிவாவை கேட்குறாங்க. நல்லா இருக்கு சுவாதின்றாங்க. இதை வந்து சிந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சுவாதி வந்து நல்ல டிகிரி ஹோல்டராக இருக்கிறா. சிவா உன்னுடைய ஹாஸ்பிட்டலில் எதனா வேலை போட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு அன்னபூர்ணி கேட்குறாங்க. கண்டிப்பாக இது சுவாதிக்கு வேலை இருக்குது பெரியம்மா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சுவாதி சொல்கிறாங்க, நான் வந்து யார் ரெக்கமெண்டேஷனும் இருக்கக்கூடாது, என்னை இன்டர்வியூ எடுத்து அந்த இன்டர்வியூவில் நான் எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னால் அந்த வேலைக்கு என்னை சூஸ் பண்ணுங்கன்றாங்க. அதுக்கு சிவா சொல்கிறாரு, எதுக்கு உன்னை இன்டர்வியூ எடுக்கணும், நீ தான் யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடலிஸ்ட் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா சுவாதியும் கூட்டிக்கிட்டு போயிட்டு வேலையில் ஜாயின் பண்ணுறாருங்க. ஜாயின் பண்ணி ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்புறம் அவங்க வேலைக்கு வரும்போது மாடிப்படியில் ஏறும்போது சிந்து பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வேலை செய்கிற பொண்ணு கேட்குறாங்க, இவங்கள தானே சிவா டாக்டருக்கு நிச்சயதார்த்தம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சிந்து சொல்கிறாங்க, இவங்கள தான் நிச்சயதார்த்தம் பண்ணாங்க, ஆனால் டாக்டர் ஒன்றும் ஒத்துக்கலை அப்படின்றாங்க. டாக்டர் ஒத்துக்கலைனாலும் இவங்கள தானே பண்ணாங்கன்னு ஒரு வேலை செய்கிறவங்க கேட்குறாங்க. ஆமான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பைரவி வந்து கோயிலுக்கு போயிட்டு வராங்கங்க. கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அதை வந்து ஆறுமுகம் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஓ நீ தான் என்னை பார்க்கவே மாட்டேன் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொன்னல, இப்போ ஒரு நாடகம் நடிக்கிறேன் பாரு, இப்போ உடனே நீ பதற போகிற பாருன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் மயக்கம் போட்டு விழுந்தா மாதிரி விழுந்துடுறாரு. ஏன்னா பைரவி பார்த்துட்டு ஐயோ அம்மா ஆறுமுகத்துக்கு என்ன ஆச்சு தெரியலையேன்னு தவிப்பாங்க நீட்டு. ஆனால் பைரவி அவர் விழுந்து கிடக்கிறாரு அந்த சைடு போகாமல் வேறு சைடு போயிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. என்ன இது, இவ பார்க்கவே இல்லையே, இவ மேலே ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி குறுக்கு பக்கமாக போயிட்டு குடுகுடுன்னு அவள் ரூம் பக்கத்துலேயே விழுந்து கிடக்கணும்ன்ட்டு ஓடி போயிட்டு திரும்பவும் அவருடைய ரூம் வாசல்லையே விழுந்திருக்கிறாரு. விழுந்திருக்கும்போது பைரவி பார்த்துட்டு என்ன இந்த கரும எரும மாடு குடிச்சிட்டு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை தாண்டிக்கிட்டு உள்ளே போயிடுறாங்க. திரும்பவும் வெளியே வரும்போது அங்கேயே விழுந்து கிடக்கிறாரு.
விழுந்து கடந்ததும் இவன் குடிச்சிட்டு ஏன் அடாவடியாக இங்கே படுத்துட்டு இருக்கான்னு ஒரு கொம்பு எடுத்து அடிக்கிறாங்க. அடிச்சதும் ஐயோ பைரவி இல்லை பைரவி அப்படின்ட்டு, ஏன்டா இங்கே குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிற அப்படின்னதும், நான் குடிச்சிட்டெல்லாம் விழுந்து கிடக்கல, நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் பைரவி, எனக்கு மலேரியா இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதனால் எனக்கு உடம்பெல்லாம் டயர்டாக இருக்குது, என்னால் நடக்க முடியல, விழுந்துட்டேன் அப்படின்றாரு. உடனே பைரவி என்ன சொல்கிறாங்களாம், மலேரியானா நீ ஏன்டா இங்கே படுத்து கிடக்குற, நான் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறேன்ட்டு போகிறாங்கங்க. நாளைக்கு இந்த ஆறுமுகத்துக்கு ஆம்புலன்ஸ் வர வைப்பாங்களான்னு பார்ப்போமா? நன்றி, மீண்டும் தொடர்க. பாய்.